இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். வாழ்க்கையில் இது அடிக்கடி சொல்வது உண்டு, நான் எவனுக்கும் அடிமை கிடையாது, ஐ எம் ஃப்ரீ பேர்ட் அப்படின்னு சொல்லுவேன். நான் யாருக்கும் அடிமை கிடையாது, நான் ஃப்ரீ பேர்ட்னு சொல்லுவேன். மகிழ்ச்சி தான், தப்பு இல்லை. நம்ம யாருக்கு அடிமையாக இருக்கணும் அவசியம் கிடையாது. சுதந்திர பறவையாக நம்ம இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் ஒருவருக்கு அடிமையாக இருந்தால் நமக்கு கிடைக்கின்ற ஆசைகளும் அனுகூலங்களும் மிக மிக அதிகம். இதைத்தான் இன்றைய வாசகத்தின் வழியாக திருஅவை நமக்கு சொல்லுகிறது. தாயாம் திருஅவை, நீங்கள் யாருக்கு அடிமையாக இருக்கணும், அப்படி அடிமையாக இருந்து நீங்கள் என்னென்னலாம் சம்பாதிக்க போகிறீங்க, நீங்கள் யார்கிட்ட அடிமையாக இருக்கீங்களோ அவர்னால உங்களுக்கு கொடுப்பாரு, அனைத்தையும் பட்டியல் போடுகிறது இன்றைய வாசகங்கள். இன்றைக்கு முதல் வாசகம் ரோமையர் திருமுகம். நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து கடவுளுக்கு அடிமையாக ஆகிவிட்டீர்கள். ஏனென்றால் ரோமை நகரம், ரோமையுடைய கலாச்சாரம், பழக்க வழக்கம், அந்த நாட்டு அரசன் தான் அவங்களுக்கு சாமி. அவனதால வணங்குவாங்க, அவன் தான் கடவுள். அந்த மண்ணில் போயிட்டு பவுல் என்ன பண்ணுறாரு, ஏசு கடவுள்னு போதிக்கிறார். எவ்வளோ எப்படிப்பட்ட போதான்னு யோசிச்சு, அவருடைய பணி வாழ் யோசிச்சு பாருங்க பாப்போம். மன்னனை கடவுளாக கும்பிடும் அந்த இடத்துல போயிட்டு, மன்னன் கிடையாது கடவுள், என் ஆண்டவராக இயேசுதான் கடவுள் இயேசுவை அறிவிக்கின்ற பொழுது எவ்வளவு சவால் சந்திச்சிருப்பார் அவர். இவருடைய போதனையை கேட்டு மக்கள் மனமாக ரசப்பாக வராங்க. அப்போ சொல்ல வார்த்தை தான் இது, நீங்கள் பாவத்தினின்று விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமையாகிட்டீங்க. பாவத்துக்கு அடிமையாக இருக்காதீங்க. அப்படி நீங்கள் பாவத்திற்கு அடிமையாக இருந்தால் நீங்கள் அடையும் பலன் சாவு. பாவத்தின் சம்பளம் மரணம். உண்மையா இல்லையா? 1 கொரிந்தியர் 15 பாவத்துக்கான சம்பளம் மரணம். அதே சமயம் நாம் கடவுளுக்கு அடிமையாக போனால், அவருடைய அடிமையாக இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தால் நாம் கிடைக்கிறத பாருங்க பாவோம். நீங்கள் கடவுளுக்கு அடிமையாக விட்டீர்கள். இதனால் நீங்கள் காணும் பயன் என்னவென்றால் தூய வாழ்வு, கள்ளம் கபடமில்லா வாழ்வு, பாவமே அறியாத வாழ்வு, முடிவில் நிலை வாழ்வு. என்ன பண்ணா, நாம் கடவுளுக்கு அடிமையாக இருந்து ஆண்டவருடைய அடிமைக்கான வாழ்க்கையை வாழ்ந்தால், அதே மாதிரி அம்மாவை பாருங்க பாப்போம். இதோ நினைப்ப நம்ம அடிமையாக இருக்கிறது அசிங்கம் இல்லையா? என்ன அசிங்கம்? ஆண்டவருக்கு அடிமையாக இருப்பது நம்மளாம் கொடுத்து வச்சுருக்கணும். அம்மாவை பாருங்க பாப்போம். இதோ ஆண்டவருடைய அடிமை, ஒரு வார்த்தை நடக்கட்டும், காலில் விழுந்துட்டாங்க. அப்புறம் சொல்றாங்க பாபா, இந்த உலகம் பேருடையால் என போற்றுமே. சொல்களே, கடவுளின் அடிமையாக வாழ பழகிக்கணும். நாம் பழகிக்கணும். இன்றைய வாசகம் பாருங்க பார்ப்போம். நெக்ஸ்ட் வாசகம் பாருங்க பார்ப்போம். கடவுள் தனக்கான பிள்ளைகளை எப்படி தேர்ந்தெடுக்கிறார் பாருங்க பார்ப்போம். 2 பேர் இருப்பீங்க, ஒருத்தவன் என் பக்கம் வரும், ஒருத்தன் பேய் பக்கம் போவான். மாமியாலையும் மருமகளையும் பிரிப்பேன், அப்பாவும் பிள்ளையும் பிரிப்பேன், அம்மாவும் மகளையும் பிரிப்பேன், பிரித்து எனக்கான பிள்ளைகளை, இன்னும் சொல்ல போனா எனக்கான அடிமை குழந்தைகள். தப்பு இல்லை, சொல்லலாம். ஆண்டவருக்கான பிள்ளைகளை ஆண்டவர் தடுத்து தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார், தடுத்து ஆட்கொள்கிறார். சொல்களே, அப்படி ஆண்டவர் தனக்கான பிள்ளைகளை தேடி தேடி அழைக்கிறார். அப்பொழுது செவி கொடுப்போம். நாம் அவ்வாறு
ஆண்டவருடைய பிள்ளையாக, இன்னும் சொன்னால் ஆண்டவர், அந்த வார்த்தை திரும்ப சொல்கிறோம் பாருங்க, ஆண்டவருக்கு அடிமையாக, தூய ஆவியான இறைவனுக்கு அடிமையாக, யாவே ஆண்டவருக்கு அடிமையாக, இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமையாக நாம் வாழ்ந்தோம் என்றால் நம்ம என்ன பலன் பெற திருப்பாடல பாருங்க பார்ப்போம். அவர் நீரோடை அருகே நடப்பட்ட மரம் போல இருப்பார். பருவ காலத்தில் கனி கொடுத்து பசுமையாக இருப்பார். தாம் செய்தவற்றிலும் அனைத்திலும் வெற்றி பெறுவார். யாரு? ஆண்டவருடைய அடிமை. அப்போ பொல்லார் அப்படி கிடையாது. அவன் சாத்தானுடைய அடிமையாக பணி செய்யான், வாழறான். அப்படி சாத்தான் அடிமையாக அவன் வாழ்ந்தான். அவங்க கிடைக்கும் பாருங்க பார்ப்போம். பொல்லார் அப்படி இல்லை, அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல ஆவர். பதறு நெல்மண்ண வெயிட்ட தங்கி இருக்கும். பதர்னா காத்தாடிச்சு எங்கேயாவது குப்பையில் கொண்டு போட்டுரும். பார்ப்போம். அப்படி அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல ஆவர். நேர்மையாளர் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார், பொல்லாரின் வழியோ அழிவினை தரும். நீ ஆண்டவருக்கு அடிமையாக வாழ்ந்தால் தூய ஆவியானவர், மகிழ்ச்சியான வாழ்க்கை, பாவத்தை தொடாத வாழ்க்கை, நீதியின் வாழ்க்கை, பிளஸ் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். இவை அனைத்தும் நாம் ஆண்டவருக்கு சேவகம் புரியும், ஆண்டவருக்கு பணிவிடை புரியும் பிள்ளைகளாக, அவருடைய அடிமையாக வாழ்ந்தால் ஆண்டவருடைய திருக்கரம் நம்ம கூடவே இருக்கும். மாறாக இல்லை எனக்கு தேவை கிடையாது, நான் சாவின் பக்கம்தான் போவேன், பாவத்தின் பக்கம்தான் போவேன், நீதி பக்கம் இருக்க மாட்டேன், நியாயத்தை பக்கம் இருக்க மாட்டேன், அன்பின் பக்கம் இருக்க மாட்டேன், எனக்கு தீமை தான் குழுகுன்னு இருக்கும் என்று பாவத்திற்கு அடிமையாக நீங்கள் வாழ்ந்தால் என்ன சொல்ல பாருங்க, அப்போ பொல்லாரின் வழி உங்களுக்கு அழிவைத்தான் கொடுக்கும். சோர்களே, தூய ஆவியாரோடு, இறைமகன் இயேசுவோடு, யாவை இறைவனோடு சேர்ந்த மகிழ்ச்சியான வாழ்வு தேவையா? அல்ல சாத்தானோடு இணைந்து சாத்தானுக்கு அடிமையாக வாழ்ந்து இறுதியில் நாம் சாவை சந்திக்கும் அந்த வாழ்க்கை தேவையா? நாம் கடவுளுக்கு அடிமையா, பாவத்திற்கு அடிமையா? அன்பு நீதி நேர்மைக்கு அடிமையா, அநியாயத்திற்கு அட்டுழிகளுக்கு அடிமையா? சிந்திப்போம். நான் சிந்திப்போம்.